என்ன எண்ணெயை பயன்படுத்துறது? நம்ம முன்னோர்கள் நமக்கு சாப்பிட்றதுக்கு சரியான எண்ணெயாக அவங்க பயன்படுத்தி கொண்டு வந்தது விளக்கெண்ணெய், காட்டு வேலை செய்கிறவங்களுக்கு, நல்லெண்ணெய், காட்டு வேலையும் கொஞ்சம் வீட்டு வேலையுமா செய்கிறவங்களுக்கு, தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் ஒயிட் காலர் ஜாப்னு இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் மேட்டுமையாக வாழ்கிறவங்களுக்கு தேங்காய் எண்ணெய். இந்த 3 எண்ணெயை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு பசு வெண்ணெய், வெண்ணெய் எடுத்து உருக்கி நெய்யாக்கி அதில் தாளிச்சிருக்கிறாங்க. இந்த எண்ணெய் எவ்வளோ சேர்த்துருக்குறாங்க அப்படின்னா, ஒரு 5 பேர் 7 பேர் உள்ள குடும்பத்துக்கு 1 லிட்டர் எண்ணெயை வாங்கி தலைக்கும் தேய்ச்சி கறிதாளிக்கவும் பயன்படுத்திக்குவாங்க. அவ்வளோ குறைவாக இன்றைக்கு டீஸ்பூன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு 2 டீஸ்பூன் அல்லது டேபிள் ஸ்பூன்னா 1 டேபிள் ஸ்பூன், இவ்வளோதான் கறி தாளிக்கிறதுக்கு. அந்த தாளித்ததிலே குழம்புக்கும் ரசத்துக்குமே எடுத்து ஊற்றிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு எண்ணெய் ஒரு குடும்பத்துக்கு பல லிட்டர் கணக்கில் சமையலுக்கு தனியாக, தலைக்கு தேய்க்க தனியான்னு நம்ம வாங்குகிறோம். ஆகையினால் இந்த எண்ணெயிலையும் நம்ம கவனமாக இருக்கணும். நீரில் வெந்தது நீராவியில் வெந்தது. இதை தவிர எண்ணெயில் பொரித்தது குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்காதீங்க. முதல்ல இருந்தே அதை தவிர்ப்பது நல்லது.